ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் ஒரு அதிரடியான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ இப்போ டிக்கெட் புக்கிங்ஸ் தமிழ்நாட்டில் அஃபிஷியலாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சில திரையரங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் நேரம் நிறையா தேட்டர் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கக்கூடிய அந்த பொன்னேரியில் இருக்கக்கூடிய விவிஎம் சினிமாஸ், அதே போல் அம்பத்தூர் கிட்டே இருக்கக்கூடிய ராக்கி சினிமாஸ், உட்லேண்ட்ஸ் தேட்டர், கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கவிதா சினிமாஸ், மதுரையில் ஒரு தேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தேட்டர் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. புக்கிங்ஸ் போயிருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது இன்னும் கூட நிறையா தேட்டர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ புக்கிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க தேட்டரை. ஸோ இன்றைக்கி நைட்டு நீங்கள் எனக்கு தெரிஞ்சு வீடியோ உட்காந்துருந்தாக்கா உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் பார்க்கக்கூடிய தேட்டரில் நீங்கள் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க மிட் நைட்டில் தான் நிறைய தேட்டர் ஆட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பக்கம் புக்கிங்ஸ் போயிருக்கும் போது இன்னொரு பக்கம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திரையரங்கு கேஜி சினிமாஸ் முதல் முறையாக தமிழ்நாட்டிலே முதல் முறை ஒரு தமிழ் படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ பெண்களுக்காகவே தனியாக வந்து ஷோ வந்து போட போகிறாங்க. ஸோ இது உங்கள் ஃபஸ்ட் ஷோ, இது உங்கள் தேட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த திரையரங்கு குவீன்ஸ் ரெடியா அப்படின்னு போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ்க்காகவே ஃபஸ்ட் ஷோ. அதே போல் திருப்பூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி சினிமாஸ் அவங்களும் வந்து இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா புக்கிங்ஸ் ஒன்லி ஃபார் உமன்ஸ் ஃபஸ்ட் ஷோ அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் பெண்களுக்காக முதல் காட்சி பெண்களுக்காகவே ஸ்பெஷலாக போடுறாங்க. இதெல்லாம் வந்து தலைவருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஏன் சர்டிஃபிகேட்டு அது இதுன்னு என்னமோ சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டி வைப்பா, தலைவர்லாம் எப்போதுமே அதுக்கெல்லாம் வந்து விதி விலக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெண்களுக்காக ஷோலாம் போகிறதுலாம் வேறு லெவல். இது ஒரு பக்கம். அடுத்தது ஃபைனலான அப்டேட், நார்த் அமெரிக்காவில் கூலி படத்தோடைய டிக்கெட்ஸ் புக்கிங் பார்த்தினாக்கா 55,555 தாண்டி போயின்னு இருக்குது. அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இப்போ அறிவிச்சிருக்காரு. நார்த் அமெரிக்காவில் கபாலி படத்தோட ரெக்கார்டை உடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்த நிலையில் இப்போ டிக்கெட்ஸ் வந்து ஒரு ஹாட் கேக் மாரி சோல்ட் அவுட் ஆகின்னு இருக்குது. இதை தாண்டி அடுத்து சூப்பரான அப்டேட், இப்போ புக் மை ஷோவில் கூலி படத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இப்போ வந்து 7 லட்சத்தை தாண்டி போயின்னு இருக்குது. இதுவும் ஒரு சூப்பரான விஷயம். அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ஹிந்தி வெர்ஷனுடைய அந்த கூலி த பவர் ஹவுஸ் அந்த இதை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட லைக்ஸ் அதுவும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ 7 லட்சம் லைக்ஸை தாண்டி போயின்னு இருக்குது புக் மை ஷோவில். ஸோ இன்னும் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாலாம் இன்னும் டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணணும். அதெல்லாம் பண்ணாக்கா எனக்கு தெரிஞ்சு 1 மில்லியன் லைக்ஸ்லாம் அசால்ட்டாக தாண்டி வரலாறு படைப்பாரு தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.